தான். நல்லா இருக்குது. சீக்கிரம் போதா போயிட்டா எங்க கதி இருந்தாலும் தூக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நல்லா இருக்குமா? சத்து அம்மா இருக்கு. அப்போ அம்மா நான் செத்து போறேம்மா. அவனை மட்டும் அடிப்பா. அண்ணா இருந்தா வச்சுக்கிட்டாரு. அழைச்சுறேன் அந்த கை. கொஞ்ச நாள் அவனுக்கு அறிவு இருக்கா? ஏன்னா இவ்வளவு கோபப்படுற? ஏன்னா என்ன ஆச்சு? அண்ணா தம்பி கூப்ப. அண்ணா உன் தம்பி தானே நானு. அம்மா அதுக்கிறப்போ அனாத புள்ள நம்ம அம்மாண்ணா. நம்ம அம்மா என்ன விருந்தாளிக்கு போத்தலாம் போதா. முதல் போத்தவன் யாரு? யாரு? அம்மா அடிக்காதுண்ணா. அவனை மட்டும் கற்பூரம் கொட்டி மடி மேல உட்கார வச்சு பட்டு அழக்கூடாது. எதிரி குச்சாங்க. அம்மா அண்ணனுக்கு என்னம்மா ஆச்சு? பைத்தியம் முடிச்சு இவ யாரு? உடைய சகோதரன், உன் தம்பி. கண்ண பாசமா பேசணும், அன்பா பேசணும். எங்க அம்மா ஏமாத்திட்டு அப்பா இது முறை தெரியுமா? அடி வாங்க போற நீ. அப்படி எல்லாம் தவறா பேசவே கூடாது. இருந்தாலும் எங்களுக்கு பசிக்குதுமா. கண்ணா எங்க பாச்சா அம்மா தான் மாறிதான் பால் கொடுக்கலன்னா சொல்லி நாம போட்டு அது மாதிரி அம்மா பசிக்குதுமா. கண்ணா அரண்மனையிலே நீங்க இருவரும் ஒற்றுமையோடு உணவு அருந்த வேண்டும். உங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்திருக்கேன். இருவரும் அமர்ந்து ஒற்றுமையோடு இருவரும் சண்டை போடாது. சொல்லக்கூடாது. சாப்பிட மாட்டோமா? எல்லாம் வரவங்களாம் உனக்குதான் கோயில் காட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அனைத்து நான் உனக்கே செய்ய சொல்றேன். முதல்ல நீதான் சாப்பிடணும். சத்தியமா முதல்ல நீதான். எச்சப்பால குட்ட பையன் முன்னாடி போட்டது யாரு? நீதான். நான் பின்னாடி பிறந்தேன். பின்னாடி யாருங்க போறது? உனக்கு பிறகு நான் பிறந்தேன். அப்ப வந்து அண்ணன் நான் என்ன கொடுக்கணும் அதுதான் நான் சாப்பிடுவேன். சத்தியம் மேல பூமாதேவி சத்தியமா. பூமாதேவி மேல இருந்து சின்ன பசங்க எதுனாலும் சொல்லலாம்டா. நீங்க அடியே உட்காந்து கெட்ட வரக்கூடாது. நான் கெட்ட வர மாட்டேன். கருப்பூரெல்லாம் கொளுத்துறாங்க. நேரத்துக்கு தெரியலையா? பணம் அதிகமாகி போச்சுன்னா கொளுத்துவாங்க.
அப்ப உன்னோட பணம் அதிகமா இருக்குதா? நம்ம பத்திரம் நம்ம குளத்துல நம்ம திருடி வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம். இது சாப்பிடுண்ணா, சாப்பிடு. இது மூணு வாழைப்பழங்குது. ஆ, இது எப்படி சாப்பிட்ட? தெரியாது உனக்கு? நான் தான் நான் சொல்லி தரட்டுமா? இல்ல நான் தான் போவேன். சரி. நம்ம செல்லமா போனோம். தம்பி தானேயா? ஆ, தம்பியா அண்ணா, தம்பியா அண்ணா, கண்ணா ஓடி வாடா மணி கண்ணா ஓடி வாடா அண்ணா ஓடி வாடா மணிவண்ணா ஓடி வாடா. கண்ணா ஓடி வாடா. பாத்தியா? சாப்பிடுண்ணா. இதுதான் ஆயப்பழம். ஐயோ, வாழைப்பழம். நான் அண்ணன். நீதான் அண்ணன். அப்ப நான் என்ன சொல்லணும்? இதுதான் ஆயப்பழம். சரி. என்னது சரியா? ஆயப்பழம் எனக்கு தெரியல நான் அது எப்படின்னு. எடுத்து எடுத்து இப்படி நல்லா ஊத்திட்டு தோலை ஊத்திட்டு நல்லா நம்ம வாயில எல்லாம் வை. சாப்பிடுண்ணா. சாப்பிடு. சாப்பிடுண்ணா. தோல் மட்டும்தான் என் கையில இருக்கு. அதுக்குள்ள ஒரு பழம் சாப்பிட்ட. இன்னொரு பழம் சாப்பிடுண்ணா. நீ சாப்பிட்ட மிச்சம் நான் சாப்பிடுவேன். நான் எங்க சாப்பிடுவேன்? சின்ன சின்ன கால் சின்ன சின்ன கால் வைத்து கண்ணா ஓடி வாடா. அண்ணா ஓடி வாடா. சாப்பிடுண்ணா. அண்ணா சாப்பிடுண்ணா. வயிறு ஒண்டி போச்சுடா. ஐயோ அண்ணா, நீ சாப்பிடுண்ணா. இந்தாண்ணா. எனக்கு வயிறு ஒண்டி போச்சுடா கண்ணா. ஏன்னா ஏன் சாப்பிடு? மீதி வச்சுக்கிறேன் பாரு. நான் சாப்பிட்டுமா? சாப்பிடுறேன். அண்ணா நான் சாப்பிட போறேன். நம்ம வாங்கிக்குவா. வாங்கி கொள்வா. வானா. கட்டுமா என் வாயில வைப்பா. 10 ரூபா வாயில வைப்பேன். வாயப்பழத்தை உச்சி எடுத்து வாயில வச்சான் கண்ணு. அம்மா, அம்மா, ஏய், வாங்கிக்கடா. அண்ணனும் மத்த பழத்தை சாப்பிட்டாமா? உனக்கு படுக்கிறா இல்லையா? இல்லம்மா, ஏண்டா? நம்ம அண்ணன். பலராமா, அவன் யாரு தம்பிதானே? அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டியதானே? அடிமா, அண்ணன் அடிமா. கேட்கல. அண்ணன் ஏன் அடிமா. ஏன் சாப்பிடுற? எதுக்காக? அடி, அண்ணன் அடி. அவளை கொழுப்பு. அவன் தம்பிதானே? அவனுக்கு கொடுத்தார் என்ன? ஏய், ஒரு பஸ் கவுந்துருண்டா. ஏய், ஏய், இந்த வயசுலயே என் வாயில தோட வைக்கிறியே. ரெண்டு அவனுக்கு கொடு. இன்னும் வந்தா என்ன சேர்த்தான் என் வாயில வைக்கணும். கொஞ்சம் விட கொடுக்கவே இல்லை. சாப்பிடலாமா? தம்பி பசிக்குது. உரைக்குதான். தோலை துணுவா அடிமா அண்ணனா. எங்க வா? சாவாச்சிரு. வாடா, சாவாச்சியே. வாடா. சரியா இல்லையா? பாச்சிட்டு சாப்பாடு வாங்க எடுத்து போ. உள்ள வந்து ஒண்ணு வைக்காங்க தூரணும். ஏன்பா இன்னும் மயக்கமா? பசி ஆப்பண்டாது. பசி ஆப்ப. அண்ணா 20 சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் விளையாடலாமா? விளையாடலாமா? நாம் 20 விளையாடலாம். அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். அது நான் அப்பா அம்மா விளையாட்டு. யார் அப்பா யார் அம்மா? நைட்ல அப்பா அம்மா விளையாடுவாங்களா பாக்கலைங்க? நான் பாக்கல. சின்ன பையன் தூங்கிடுற நான் பானை சங்கல தூங்குற மாதிரி ரொம்ப உட்கார்ந்திருப்பேன். அம்மா யார் அப்பா யார் அம்மா? நீ தான் அம்மா. நான் அம்மா. நான் அப்பா. நீ அப்பா. நான் வாழ் காட்டிக்கிறாங்க. நீ அப்பா. நாங்க வாழை போட வருவோம். ஆ, நாங்க வாழை போட்டு வந்த உடனே ஆ.
சோறாக்கி வைக்கணும். நான் சோறாக்கி வைக்கணும். நான் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன். 11 மணிக்கா வந்து எனக்கு எழுப்பணும். நான் வந்து எழுப்புவேன். அத்தான் நானு அன்புள்ள அத்தா நான் தூக்கத்துல போய் தேடாமுடன் கேட்பேன். எனக்கு எழுப்பி பார்ப்பேன். நீ ஏந்துக்க மாட்டான். நீ ஏற்றி விட்டு பாப்பால எடுத்து போய் இது அப்பா அம்மா விளையாட்டா? அப்பா அம்மா விளையாட்டு. அதே மாதிரி மழை நாள் போயிட்டு வரையும் நம்ம சோறாகணும் போகணும் வாழ அதே மாதிரி தூங்கணும் மறுபடியும் ஓடிடணும். பாப்பா கூட வாங்க. ஒரு விளையாட்டா இது. வேற விளையாட்டு விளையாடலண்ணா. பூப்பந்து விளையாட்டு. பூப்பந்து விளையாட்டு. அண்ணா ஓடி வாடா அதிகமாக நான் நம்ப வைத்திருக்கிறேன். அண்ணன் இல்லையா? இப்ப எதனா ஒரு பொருளை வச்சு விளையாடலாம். என்ன பொருள்? அத பத்தியா பெரிய சக்கரம் ஒண்ணு வருது. பெரிய சக்கரம். ஐயோ என்னன்னா தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி. அது பார்த்தாயா? அது யாத்திரியமா சக்கரமாக அழித்து என்னை கொல்ல வேண்டும் என்று வந்தான். அவன் தான் சகடாசுரன் என்று சொல்லக்கூடிய ஓர் அரக்கன். எப்படி உன்னை கொள்ளத்து வந்தாவன்? சக்கரமாக உருமாறி மொத்தமாக அந்த சக்கரம் மீது ஏறி அவனையும் நான் கொன்று விட்டேன். விளையாடி முடிச்சு விட்டு அடுத்தவனா அம்மா ஓடிவா. ஒரு நேரத்திலே அந்த மாயவன் ஒன்று விட்டுவிட்டான். ஆகையினால் அன்று நாள் கொண்டு இன்று நாள் வரையிலும் அந்த கண்ணனை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி வைத்தேன். ஆனால் அந்த கண்ணனோ ஆயர் பாடிகளே நந்தகோபன சோதை இல்லத்திலே வளர்ந்து வருகின்றார். அங்கே கொல்ல வேண்டும். இவருடைய தனத்திலே இருக்கக்கூடிய விஷப்பாலை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும். அவனை கொண்டு வைக்கின்றேன்.
அரண்மனை சென்று யசோதம்மாவிற்கு பிறந்த கண்ணனை இவனுடைய விஷப்பால் கொடுத்து சாவடிக்க வேண்டும். பெரியாண்ட பூஜை கொடுக்குற பண்ணிமா சரி, சரி. பண்ணி பண்றேன் பண்ணி பண்றேன்னா பாரு தகர போறீங்க பாரு. குழந்தை இறந்து விட்டது. எனக்கு ஆமா, ஆமா, ஆமா. அவங்களை குறைய போக்க நீ. அம்மா உடைய மகனை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பாரமா இருக்கிறதா. ஏன்னா குழந்தை இறந்து விட்டார். அவளை கணத்திலே பால் கட்டி கொண்டிருக்கிறான். குழந்தை சத்து போனவளா சிக்கிச்சுக்கு புடவை கட்டிட்டு வரேன். அவனுடைய குறையெல்லாம் தீர்க்கிறப்பா. அது உன்னார் கட்டதான் முடியும். பெற்றவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. ஆமா, மத்தவளுக்கு என்ன தெரியும்? ஒரு பெண்ணுடைய உள்ள ஒரு பெண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இதோ நம்ம ஊத்தலாமா? நம்ம ஊத்தலாம். ஏய், நம்முடைய அரண்மனையில சொல்லு. சாலமோன் பாப்பாயா வச்சாத்தா தெளிவா பேசுவாரு. விளையாட்டு பிள்ளை. நம்ம ஊத்தலாமா? ஐயோ, நான் தாண்டி நச்சுக்கிறேன்னா பைசா நம்ம ஊத்தலாமா? தெரியும் படம் போட்டு நான் வாங்க பாருங்க. அவனுடைய குறைய பார்க்க வேண்டும். இத பாருமா, இவனுடைய மகன் வந்துட்டா. பையன் செத்துட்டாங்க. நம்ம ஊத்தல வீட்டுல ஊத்துல சரி, எப்படியா ஒண்ணு சொல்லு. பசுமாறு ஒண்ணு கண்ணு போட்டுதா? ஆமா. பால் கட்டுதா? ஆமா. கண்ணு குட்டி செத்து போச்சா? மாது மான்னு அழுதுச்சா? ஆமா. என்ன பண்ண பால் கறக்கிறதுக்கு கண்ணு குத்து மாதிரி வெக்காலாம் உள்ள வச்சு ஒரு உருவத்தை செய்து பக்கத்துல வச்சுக்கோமா. அப்படி பண்ணி அப்புறம் பால் கறக்கல அது மாதிரி பண்ணுமா. அது மாதிரி பால் கறக்கலாம். ஏறி கண்டுபிடிச்சாலும் இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து சரி இப்போ இப்போ மகன் வந்துட்டா. உடைய குறையெல்லாம் போய்க்கிடுவா. போதுமா? பெத்த புள்ள உயிரோடு இருந்தா எப்படி அழகா பாடு. நான் பெற்ற மகனே அப்படியா? அப்படியா நானே பால் குடிச்ச எப்படி தம்பி இருக்கிறானே கண்ணா ஒன்னும் தெரியாத பையன் பாலுக்கு செத்த புள்ள. உன்னை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பெத்த குழந்தை செத்து போச்சா? பாட்டு கட்டிடுது. பால் கட்டி கொண்டிருக்கிறது. நீ குடிச்சிட்டு வந்துரு. அண்ணா நீ தானே முதல்ல குடிக்கணும். இல்ல பண்ணி குடி. அண்ணா நீ தானே முதல்ல குடிக்கணும். இல்ல நீ எனக்கு விட்டு தரத்தை பார்த்தா என்னவோ வில்லங்க இல்ல கண்ணா நீயே குடிடா. நீ தான் முதல்ல குடிக்கணுமே. சின்ன பையன் நீ தான். அண்ணன் தான் முதல்ல குடிக்கணும். இதுல என்னவோ ரொம்ப வைக்க போறாங்க. நீ குடினா நான் புறப்படட்டுமா? ஒண்ணும் கிடையாதுல்ல. இல்ல இல்ல சரி நான் குடிச்சிட்டு வரேன். நான் புறப்படுறேன்.
சரி, யாரும் கிடையாதுடா. நீதானா? போ. இந்த பக்கம் வலிக்குதா? அண்ணா பால் குடிச்சிட்டா பால் அதிகமா குடிக்கிறியா மாறு குடிக்கிறா அண்ணா என்ன கொஞ்சம் குடி நான் பால் வேணா ஏய், வா, நான் பேருந்து போட்டுக்கிறேன். அண்ணா, அண்ணா நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். ஐயோ, என்ன கொஞ்சம் குடினா ஆனா பையனாண்ட பக்கம் கொடுத்து வச்சுக்கிறேன் போ. என்ன குடிக்கணும் ஐயோ, நீ போ சாமி. எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நம்ப கூடாது. நீ போப்பா. நீ போ, என்னண்ட பக்கம் கொடுத்து வச்சுக்கிறேன் பா. உனக்கு தேவையில்ல எனக்கு இதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். போடா, கண்ணே. போ. இந்த பையன் போட சத்தம். அமலோகத்துக்கு போற வையா தம்பல். செத்துட்டாளா? யார் இவா? ராத்திரியம்மா இவள் தான் பூதகி என்று சொல்லக்கூடிய அரக்கி நம்மள கொல்லத்துக்கு வந்தா? கடத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் ஐயோ, தெளிவா பேசுறவ. ஒருவேளை நான் செத்துட்டிருந்தா கண்ணா, ஏன்னா, பணத்தை 40,000 வாங்கிக்கிறேன் போறீங்களா பெருநகர் தாண்டி 3 பெருமை நான் இவள் எதற்காக இந்த மகனை கொல்ல வந்திருக்கின்றார் நானும் இந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணனாக அவதரித்திருக்கின்றேன் வன்னிய குலத்திலே பிறந்து யாதவ குலத்திலே கண்ணனாக பிறந்திருக்கின்றேன்